பெரிய லெவல்ல யார்கிட்டயும் அடமெண்ட்டா ஆர்கியூ பண்றது அப்படின்றது வேண்டாம். யாருக்கும் நான் இந்த காலகட்டத்தில செஞ்சு முடிச்சுடுறேன். நான் இதுக்கு கேரண்டி அப்படின்னு வாக்கு குடுக்கறது வேண்டாம். குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன அப்படியே லைட்டா ஒரு அப்படியே புகை மாதிரி குட்டி குட்டி குழப்பங்களும், பிரச்சனைகளும் வந்து கிளறும். அப்படியே எழும். வந்து ரகசியத்தன்மை. அம்மா வந்து வேண்டாம் வேண்டாம்பாங்க. பிள்ளை இல்ல இல்ல நான் அவன தான் லவ் பண்ணேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அமைதியா இரு, அமைதியா இரு அப்படின்னு அடக்கி வைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாரி ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், வீடு, நிலம், வீடு, சொத்து, பத்து எல்லாமே வாங்குவாங்க. அதே மாரி வீடு, நிலம் வியாபாரம் பண்றது மூலியமா லாபம், நன்மை அப்படின்றது வரும். நண்பர்கள் மூலம் பணவரவு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்புண்டு. ஆனா, கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, வாக்குஸ்தானத்துல செவ்வாய். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசும்போது இந்த நெருப்பு கோழி நெருப்ப கக்கும். கற்பனை கதை தான். நெருப்ப கக்கும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வன்மத்த கக்கும். அப்படி ஒரு கோவம் வரும். ஏன் அவ்வளோ கோவம் வரும்? அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏன்டாப்பா இவ்வளோ கோவப்பட்டோம்? தேவையில்லாத விஷயத்துக்கு அலப்பற பண்ணுவேன். நெறைய பேருக்கு பல் சார்ந்த பிரச்சனை, தொண்டை சார்ந்த பிரச்சனை, கழுத்து சார்ந்த பிரச்சனை, பிபி அதிகமாக வருது, டயபிட்டிஸில் ஃப்ளக்சுவேட் ஆகிறது, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி அத்துணையும் கிடைக்கும். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதாவது 5 கிரகங்கள் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேர்க்கை வரணும் அப்படின்னா ஏறக்குறைய 29 வருஷம் நம்ம காத்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி திருப்பி கும்பத்துக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 29 வருஷம் ஆகும். சரி, இந்த பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா, முதல்ல சுக்கிர பகவான் என்னைக்கு வராரு? பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். செவ்வாய் பகவான் வந்து பாருங்க பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்குமே இருக்கார். சனி 6/3/2026 வரைக்கும் இருக்கார். ஆக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாள் கும்பத்துக்கு வராங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போறாங்க. அப்ராக்சிமேட்லி இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறது ஏறக்குறைய 25 days to 31 days நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அந்த 30 நாட்கள் 31 நாட்கள் இவங்களோட சஞ்சாரம் கும்பத்தில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் ஒரு கிரகங்களும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். என்னம்மா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி போயிட்டாரே அப்படின்னு. ஆமாம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 25/9/2025 வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். ஆனால் வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வருஷம் வந்து பாருங்க, நிறைய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கவே தான் செய்யுது. ஜாதகம் எழுத கொடுக்கும்போது கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அம்மா எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த ஒரு குழப்பம் இருக்கு. ஆனால் நம்ம வந்து பாருங்க, இப்போ நாங்களே திருக்கணித பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம், வாக்கிய பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற பர்சனாலிட்டிஸும் மக்களும் இருக்காங்க, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்காங்க. பொதுவாக வந்து பாருங்க, திருநள்ளாறுல வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த பழமை மாறாமல் ஜாதகம் கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த சனியோடு சேர்த்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம சனி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்றத சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை கும்பத்தில் பஞ்ச கிரக யோகம். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்சவரை ஸ்தானம். இங்கே 5 கிரகங்கள் இருக்காங்க. அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசியாதிபனே அவன் தான். 1 மற்றும் 2க்கு அதிபன். இவன் வந்து 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது மெதுவான அட் த சேம் டைம் நிலையான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, வீடு வாகனம், குடும்ப பொறுப்பு அப்படின்றதுல அதிகாரிக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விட வயது மூத்தவர்களுடைய ஆதரவு அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதுக்கும் மேலே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அப்படியே லைட்டாக ஒரு அப்படியே புகை மாதிரி குட்டி குட்டி குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து கிளறும். அப்படியே எழும். பெருசாக கவலைப்படாதீங்க, அதுவாக தானாக அடங்கிடும்.
ஓகேங்களா? பெரிய லெவல்ல யார்கிட்டயும் அடமென்ட்டா ஆர்க்யூ பண்றது அப்படின்றது வேண்டாம். யாருக்கும் நான் இந்த காலகட்டத்தில செஞ்சு முடிச்சுடுறேன். நான் இதுக்கு கேரண்டி அப்படின்னு வாக்கு குடுக்கறது வேண்டாம். கேரண்டி, ஷூரிட்டி குடுக்கறது வேண்டாம். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் சூரிய பகவான். சூரிய பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 8 அஷ்டமாதிபதி 8க்கு அதிபன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்போது திடீர் தனப்பிராப்தி. திடீர் தன அதாவது என்ன சொல்லுவாங்க? திடீர் பணவரவு. திடீர் தனப்பிராப்தி, திடீர் பணவரவு, திடீர் செலவு. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு ரகசியங்கள கையாளக்கூடிய தன்மை. இந்த மாரியெல்லாம் வரும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதில பிரச்சனை. குடும்பத்தில இருக்கவங்க கூட நமக்கும், அவங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இந்த மாரி வரும். குடும்பத்தில ரகசியத்தன்மை அப்படின்றது வரும். இதெல்லாம் பெருசா யோசிக்க வேண்டாம். எல்லா குடும்பத்திலயும் அப்பப்ப ரகசியத்தன்மைன்றது இருக்க தான் செய்யுது. நம்ம குடும்பத்தில மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ரியாக்ட் பண்றது வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. தெரியல அப்படின்னா எதுலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு. ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது இல்லைங்களா? அந்த மாரி அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ரகசியத்தன்மை அப்படின்றது வரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அ குடும்ப விஷயங்கள்ல பெருசா மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப அம்மா பிள்ளை வந்து லவ் பண்ணும். அப்பாக்கு தெரியாது. ஆனா அம்மாக்கு தெரியும். இல்லைங்களா? அம்மா வந்து வேண்டாம் வேண்டாம்பாங்க. பிள்ளை இல்ல இல்ல நான் அவன தான் லவ் பண்ணேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அமைதியா இரு, அமைதியா இரு அப்படின்னு அடக்கி வைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாரி ஏதோ ஒரு விதத்தில குடும்பத்தில ரகசியத்தன்மை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தில. சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில அப்படின்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், வீடு, சொத்து, பத்து எல்லாமே வாங்குவாங்க. அதே மாரி வீடு, நிலம் வியாபாரம் பண்றது மூலியமா லாபம், நன்மை அப்படின்றது வரும். நண்பர்கள் மூலம் பணவரவு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா, கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில செவ்வாய். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசும்போது இந்த நெருப்பு கோழி நெருப்ப கக்கும். கற்பனை கதை தான். நெருப்ப கக்கும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வன்மத்த கக்கும். அப்படி ஒரு கோவம் வரும். ஏன் அவ்வளோ கோவம் வரும்? அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏன்டாப்பா இவ்வளோ கோவப்பட்டோம்? தேவையில்லாத விஷயத்துக்கு அலப்பற பண்ணோமே! தேவையில்லாத விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோமே! அப்படின்ற மாரி தோணும். ஸோ, பேச்சுல நிதானம், வார்த்தைகள்ல கவனம், கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சூப்பர். நல்லத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கோபத்த சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சுக்கணும். விட்டுடணும்னு சொல்லுவேன் என்ன கேட்டா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, புதன் பகவான் அங்க இருக்காரு. புதன பத்தி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது நம்ம ருண, ரோக, சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்போது, பேசக்கூடிய திறமை, ஆர்குமென்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, வியாபார புக்தி, வியாபார நுணுக்கம், வியாபார யுக்தி இதெல்லாம் சூப்பரா இருக்கும். சட்டம் தொடர்பான அ வேலை செய்றவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் தொடர்பான வேலை செய்றவங்க, அ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அதோ பதவி உயர்வு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சட்ட சிக்கல்கள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. கடன் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப் ஆவறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்கம் டாக்ஸ் ஃபைல் எல்லாம் ப்ராப்பரா வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தில தனஸ்தானத்தில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்னும்போது, இதுவரைக்கும் நீங்க எத்தன பொறுப்பு எடுத்திருப்பீங்க? அத்துணை பொறுப்புலயும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க? அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. தொழில்ல வளர்ச்சி, முன்னேற்றம், பதவி உயர்வு, ஆடம்பர செலவுகள் அப்படின்றது வரும். குடும்பத்துக்காக ஆடம்பர செலவு. பாப்பாக்கு வந்து பாருங்க நகை வாங்கி வச்சேங்க. வீடு வந்து இன்டீரியர் டெக்கர் பண்ணேங்க. பாப்பாக்காக வந்து பாருங்க, இப்பத்துலேருந்தே சின்ன பிள்ளை இப்பத்துலேருந்தே நான் சேர்த்து வைக்கிறேன். நான் வந்து வெள்ளி சேர்த்து வைக்கிறேன். பாப்பாக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது வாங்கினேன். பாப்பாக்காக இது வாங்கினேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பாப்பாக்கு சீர் குடுக்கறதுக்கு சாமான்லாம் குடுக்கணும் இல்லைங்க? அதுக்காக சாமான் வாங்கி வச்சேன். இந்த மாதிரிலாம் நெறைய பேர் இப்பயும் வந்து பண்றது உண்டு. அந்த மாதிரி பிள்ளைங்க சார்ந்து ஒரு செலவு, குடும்பம் சார்ந்த சுப செலவு, குடும்பம் சார்ந்து ஒரு ஆடம்பர விஷயம். இந்த மாரி நெறைய விஷயம் செய்வீங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸா, மைனஸா? ப்ளஸ். சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மைனஸ் என்னங்க அப்படின்னா, ப்ளஸ் இத்தனை இருக்குது அப்படின்போது மைனஸ் இருக்க தானே செய்யும். மைனஸ் என்னங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு பல் சார்ந்த பிரச்சனை, தொண்டை சார்ந்த பிரச்சனை, கழுத்து சார்ந்த பிரச்சனை, பிபி அதிகமா வருது, டயபிட்டிஸ்ல ஃப்ளக்சுவேட் ஆவறது, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க கான்ஷியஸா இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி அத்துணையும் கிடைக்கும். சின்ன சின்ன நெகட்டிவ் நான் சொல்லியிருக்கேன். அத ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டமா இப்ப நாங்க சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த
பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி ஓகே. இந்த பலன்கள் வந்து பாருங்க, எங்களுக்கு நெறைய நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல இந்த காலகட்டத்தில உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்க வந்து பாருங்க, இந்த காலகட்டத்தில திருமணம் பண்ணலான்னு நெனைக்கிறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு நெனைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருமான்னு யோசிக்கிறோம். அதே மாரி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கலான்னு நெனைக்கிறோம். குடும்பத்தில எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? அப்படின்னு பிளான் பண்றோம். இப்படி நெறைய விஷயங்கள் நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு தீர்வு என்ன? அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்க சுய ஜாதகத்த பார்த்தா, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது தெரியும். தேங்க் யூ.